வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு நகர்ப்புற பகுதி. அந்த நகர்ப்புற பகுதியில் ஒரு முதியோர் இல்லம் இருந்தது. அந்த முதியோர் இல்லத்துக்கு ஒரு கடிதத்தோட பணம் வந்தது, ஒரு 1000 ரூபா. அந்த கடிதத்தில் வந்து இது மாதிரி நாங்கள் கணவன் மனைவி இங்கே இருக்கோம், அட்ரஸ்லாம் போட்டு இந்த இடத்துல இருக்கோம், நாங்கள் இட்லி கடை நடத்திக்கிட்டு இருக்கோம். நாங்கள் 2 பேர் தான், யாரும் எங்கள் குழந்தைங்களாம் இல்லை. நாங்கள் எங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம். நான் ஒவ்வொரு வாரமும் 1000 ரூபா உங்களுக்கு அனுப்புவேன். அந்த 1000 ரூபாயில் 500 ரூபாயை என்னுடைய மனைவி கணக்குலேயும், மீதி 500 ரூபாயை உங்கள் காப்பக நிர்வாக செலவுக்கும் வச்சுக்கிங்க. ஒவ்வொரு வாரமும் நான் அனுப்பிட்டுருப்பேன் அப்படின்னு ஒரு கடிதம் இருந்தது. அது கரெக்டாக ஒவ்வொரு வாரமும் அது வாரம் 1000 ரூபா வந்துக்கிட்டே இருந்தது. அதனால் அந்த காப்பகத்தினுடைய நிர்வாக மேனேஜர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரே ஆர்வம், இப்படி யாரா அது இவங்களை போய் பார்த்தே ஆகணுன்ட்டு ஒரு ஆர்வமாக இருந்தார். அது மாதிரி போகிறாரு. இது பண்ணி அந்த அட்ரஸ் தான் ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த விலாசத்துக்கு போகிறாரு. போய் பார்க்குறாரு. அங்கே ஒரு வயதான 70 வயது மதிக்கத்தக்க ஒரு பெரியவரும், ஒரு 65 வயது மதிக்கத்தக்க ஒரு பாட்டியும் அங்கே இட்லி கடையை இது பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இட்லி கடையில் அவங்கவுங்க ஏற்கனவே நான் 50 பைசா, ஒரு ரூபாய்க்கு 2 இட்லின்னு விற்றேன், அப்புறம் 1 ரூபாய்க்கு ஒரு இட்லின்னு விற்றேன், அப்புறம் 2 ரூபாய்க்கு ஒரு இட்லி, 3 ரூபாய்க்கு ஒரு இட்லி, இப்போ 5 ரூபாய்க்கு ஒரு இட்லின்னு விற்கிறேன். ஒரு அதில் வரவங்க அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு எல்லாமே வந்து இவங்க 2 பேரும், ஒருத்தவங்க சாம்பார் ஊற்றுவாங்க, ஒருத்தவங்க இட்லி வைப்பாங்க. அதுக்கு உண்டான காசுகளை வரவங்க அந்த ஒரு பெட்டி இருக்கும், அந்த பெட்டியில் போட்டு போயினே இருப்பாங்க. அப்போ அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த மேனேஜர் பார்க்குறாரு, என்ன நீங்கள் இதுமாரி இருக்கீங்களா, அவங்க காசு கரெக்டாக போடுவாங்களாண்ணா கேட்பார். இல்லை, அவங்க கரெக்டாக போட்டுருவாங்க, அதனால தப்புலாம் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒருத்தர் தப்பு பண்ணால் கூட ஒன்றும் தப்பு இல்லை, அவர் வெளியில் போய் அசிங்கப்பட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு அவமானப்பட்டு எங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றாரு, அதனால் அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை அப்படின்னு அவர் பெருமிதமாக சொல்லுவார். இது வரைக்கும் எங்களுக்கு அதுமாதிரி நஷ்டம்லாம் வந்தது இல்லை, எனக்கு லாபம் தான் வருது. அதை நான் உங்களுக்கு வாரம் அனுப்புகிற 1000 ரூபா போதாக மீதி இருக்கிற காசை என் மனைவி இங்கே பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பாடத்துக்கு உண்டான நோட் புக்கு அது மாதிரி எதாவது வாங்கி கொடுப்பாங்க அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். சரின்னா அந்த மேனேஜர் இன்னும் இருந்து பார்த்துட்டு அவங்கள்ட்ட இதை பண்ணிட்டு இதுக்கு வந்துடுவார், அவர் ஆசிரமத்துக்கு வந்துடுவார், காப்பகத்துக்கு. காப்பகத்தில் வந்து அப்படியே இது பண்ணியிருப்பார். கொஞ்ச நாள் ஆச்சு. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் 2 வாரம் பணம் வரல. உடனே அவருக்கு சந்தேகம் வந்துடுது. சரி, அவர் இறந்துட்டார் பிறகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு உடனே போய் பார்த்தோன்னுட்டு போகிறாரு. அங்கே போகும்போது அங்கே பார்த்தா அந்த அதே வீட்டில் அந்த பாட்டி இட்லியை விற்றுக்கிட்டுருக்காங்க. அவங்க மட்டும் சாம்பாரை வரவங்க அவங்கவுங்க சாம்பாரை எடுத்து போட்டு வழக்கம் போல காசை அதில் போட்டுட்டு போகிறாங்க. அவர் போகிறாரு. அந்த பாட்டியை பார்த்து கேட்குறாரு, அவர் இறந்து 2 வாரம் ஆகுது, 20 நாள் ஆகிடுச்சு, என்னடா கடைசியாக பணத்தை போட்டதுக்கு அப்புறம் தான் அவர் இறந்துட்டார், 20 நாள் ஆகிட்டு, நான் இப்போ தான் 20 நாள் ஆனதுக்கப்புறம் இங்கே மக்கள்லாம், இங்கே இருந்த மக்கள்லாம் வந்து என்னை ரொம்ப அவங்க அன்பால் கட்டி போட்டாங்க, அதனால் நான் ஆசிரமத்துக்கு வர மாதிரி இல்லை, அந்த முதியோர் இல்லத்துக்கு. அதனால் நானே கடை நடத்துகிறேன், முடிகிற வரைக்கும் நடத்துகிறேன். நீங்கள் எப்போ அடுத்த வாரத்துலேருந்து நான் வழக்கம் போல் அந்த 1000 ரூபாயை அனுப்பிடுறேன், எங்கள் கணவர் அனுப்புன மாதிரி நானும் அனுப்பிடுறேன். ஏன்னா அவரே கேட்டார், இதெல்லாம் தெரியுமான்ட்டு. தெரியும், நீங்கள் ஏன் ஆசிரமத்துக்கு வரலன்னு கேட்டதுனால அதில் நானே பார்த்துக்கிறேன், என்னால் முடியாத நேரத்தில் நான் உங்கள் ஆசிரமத்துக்கு வரேன், முடிகிற வரைக்கும் நான் உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி அவங்க உழைச்சி மாதத்துல அது வாரம் அதே மாதிரி அவங்களும் 1000 ரூபாயை அந்த ஆசிரமத்துக்கு முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிட்டு தான். மனிதன் வாழ்க்கையில் கொடுத்து மகிழ்வது தான் சந்தோஷமான விஷயம். கொடுத்து மகிழணும். அதை முடிந்த வரை நம்மளால் உழைக்கணும். இந்த யாரும் சும்மா சோம்பேறியாக போய் இன்னொருத்தவங்க வீட்டில் போய் சாப்பிடக்கூடாது என்றது தான் கதையோட சுருக்கம். நன்றி, வணக்கம்.